ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி தேங்காய் வெல்லம் அரிசி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. எண்ணெய் நெய் கூட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசிலையும் இந்த ரெசிபி நம்ம பண்ணலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நேரம் கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியெல்லாம் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது இதில் இருக்க தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசியை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா அரிசியும் ஒரே பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி லைட்டாக ஒரு திருப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்வீட்டுக்காக வேண்டி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இது நமக்கு கரெக்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நம்ம லைட்டாக ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி தேங்காய் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வாசனைக்காக வேண்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறேன். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், இல்லாமலும் செய்யலாம். சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேண்டான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், கையில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ், பெரிய டிஃபன் பாக்ஸ் இல்லைனா கேக் டின்னு இருந்தால் கூட அதில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி இதில் நெய்யெல்லாம் எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, ஒரு 3/4 பகுதி வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக வந்து கேஷ்யூ வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இதுவும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக தேங்காய் கூட சின்ன பீஸஸாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்டை ஸ்டாண்டோடு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வருதான்னு. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன், ரொம்பவே சூடாக இருக்குது. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஆறி வந்துட்டு, ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிமோட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும், நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரங்களை கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம கையில் இந்த மாதிரி கமத்தி எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நமக்கு டிமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே ஒட்டாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது போல் ரேஷன் ரைஸில் பண்ண நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிலாம் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். அதை மாதிரி சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.